கிறிஸ்துக்குள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இந்த சந்தோஷமான நாளில உங்களோடு கூட இயேசுவின் புண்ணிய நாமத்துல இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க இயேசுவின் நாமத்துல வாழ்த்துதல் கூறுகிறேன். இன்னைக்கு நமக்கு வருகிற வாக்குத்தத்தத்தின் செய்தி எங்கிருந்து பார்த்தீங்கன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 38வது வசனம் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னா, அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகக்கடவது என்றால். நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகக்கடவது என்றால். இந்த கிறிஸ்துமஸ் நினைவுபடுத்துவது என்ன? இந்த கிறிஸ்துமஸ் எல்லாரும் கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களும் கொண்டாடுகிற ஒரு பண்டிகையாக மாற்றப்பட்டது. ஆனா அந்த பண்டிகை நாள் உங்களுக்கு என்னத்தை கூறுகிறது? அது எந்த காரியத்தை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறது அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னு சொன்னா, இதுல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, தேவனால் எல்லாம் கூடும் என்கின்ற ஒரு காரியத்தை நீங்களும் நானும் புரிந்து கொள்ளணும். ஏன் சொன்னா, கிறிஸ்துமஸ் என்றது அல்லது கிறிஸ்துவின் பிறப்பு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கற்றுக் கொடுக்கிற பாடங்கள் என்ன அப்படின்னு சொல்லி மரியாள் என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு சொல்லி தருகிற பாடம் என்று சொன்னா, முதலாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, தேவனால் எல்லாம் கூடும். அவங்க சொல்றாங்க, நான் உனக்கு அடிமை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மாத்திரம் இல்ல, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அவர் பெரியவர், அவர் சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் என்னது பெரிய ஒரு காரியம் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு வாலிப பெண்ணாக இருக்கிறாங்க. அப்படி வாலிப பெண்ணாக இருக்கிற இடத்துல ஒரு காபிரியல் தூதன் வந்து சொல்றாரு, நீங்க என்ன செய்யுங்க, ஸ்திரீகளுக்குள்ளே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, நீங்க கர்த்தருடைய கருத்துல கிருபை பெற்றவளே அப்படின்ட்டு சொல்லுவாரு. சரிங்களா? இப்போ வீட்டில் இப்போ கிருபை பெற்றவளே வாழ்க, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று வாழ்த்துக்கு பின்னர் அப்படி வாழ்த்துதல் சொல்லிட்டு அவர் சொல்ற வார்த்தை என்னன்னு சொன்னா, என்னது மிகவும் என்னது சொன்ன செய்தி வந்து என்னது கலக்கம் அடகிற செய்தி. என்னன்னு சொன்னா, இன்னும் திருமணம் ஆகலை, ஆனா நீங்க கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற போறீங்க அப்படின்ட்டு சொல்லுகிறது. திருமணத்துக்கு முன்பதாகவே கர்ப்பமாவது என்பது என்னது ஒரு கலகம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஆனா நமக்கு காரியம் என்ன சொல்லப்படுகிறதுனா, தேவனால் எல்லாம் கூடும் அப்படின்ற ஒரு காரியம் அவருடைய பிறப்பு நமக்கு சொல்லி கொடுக்கிறது. ஏன்னு சொன்னா, அவங்க சொல்றாங்க, நான் இன்னும் எனக்கு திருமணம் ஆகலை, நான் கணவனை அறியாத பெண்மணியா இருக்கிறேனே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவர் சொல்றாரு, இல்ல தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க அந்த அதிகாரம் லூக்கா 1ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா ரொம்ப அழகா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லியிருப்பாங்க. அப்படி சொல்லும் பொழுது லூக்கா 1:37 சொல்றது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கும். அப்போ கிறிஸ்துமஸ் தருகிற நற்செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுக்கும் எனக்கும் தருகிற நற்செய்தி தேவனால் எல்லாம் கூடும் அப்படின்ற ஒரு காரியம். மனிதர்களால் தடை செய்யப்படுகிற காரியங்கள் கூட என்ன செய்யுமா, தேவனால் கூடும். அன்று மெய்ப்பர்களுக்கும் என்னன்னா செய்தி, நற்செய்தி. இதோ உங்களுக்கு ஒரு நற்செய்தி, உங்களுக்காக என்னது பெத்லகேம் ஊரில என்ன பண்ணுங்க, குமாரன் பிறந்திருக்கிறார் அப்படின்ற நற்செய்தி. அதனால எங்கது அவளுக்கு வந்து நற்செய்தி என்னன்னா, உங்களை ரட்சிக்க போகிறார் அப்படிங்கிற, நம்மை ரட்சிப்பதற்காக ஒரு ஆண்டவரின் பிறப்பு நமக்கு நினைவுபடுத்துகிறது. அங்க தூதர்கள் பாடுறாங்க, என்னது சமாதானம், பூமியிலே சமாதானம் நிறைய போகுது, சாத்தான் கொடுக்கிற எல்லா பிரச்சனையின் மத்தியிலும் உங்களுக்கு சமாதானத்தை ஆண்டவர் தரப்போகிறார், உங்களுக்கு ரட்சிப்பை தரப்போகிறார் சொல்லி ஆண்டவருடைய பிறப்பு நமக்கு சொல்லி தருகிற இன்னொரு பாடமாக இருக்கிறது. அவர் பெரியவர். அவர் பெரியவர் எப்படின்னு சொன்னா, குழந்தை இயேசுவாக இருந்தாலும், குழந்தையாக அவர் நம்மிடத்துல பிறந்தாலும் அவர் பெரியவர், அவர் அதிசயங்களை செய்கிறவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர். அவர் நினைச்சா என்னது, அவர் கண்களுக்கு முன்பாக எந்த காரியமும் பெருசில்லை, எல்லாவற்றையும் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். சங்கீதம் 126:3 கூட அவர் என்னது துதிப்பதற்கு பெரியவர், துதிகளுக்கு பெரியவர் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் என்று நமக்கு சொல்லப்படுகிறது. அப்படின்னு சொன்னா அவர் சோஸ்தரிக்கப்படத்தக்கவர். அப்ப நமக்கு கிறிஸ்துமஸ் அல்லது கிறிஸ்துவின் பிறப்பை என்ன சொல்லி தருன்னா, அவர் துதிக்கு பாத்திரர். அவருடைய பிறப்பை குறித்து தூதர்கள் என்ன செஞ்சாங்க, பாடினார்கள். தூதர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு பூமியிலே சமாதானம், சந்தோஷம் அப்படின்னு சொல்லி
பாடினாங்க. அப்போ அவருடைய பிறப்பு உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் என்ன தரணும் அப்படின்னு சொன்னால் சந்தோஷத்தை தரணும். இதை குறித்து பயப்படாதபடிக்கு, கலங்காதபடிக்கு, என்னோடு இருக்கிறவர் பெரியவர், அவர் எல்லா காரியங்களும் செய்ய வல்லவர் அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன செய்யணுமா, அது அவருடைய பிறப்பு நமக்கு சொல்லி தரணும். கொண்டாடுவதில் புதிய ஆடைகளை அணிந்து பலகாரங்களை செய்து பலருக்கு கொடுத்து, அல்லது உதவிகளை அல்லது நட்பின் ரீதியாக நம்முடைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்கறதோ ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் நீங்களும் நானும் அவருடைய பிறப்பு என்னுடைய வாழ்க்கைக்கு எண்ணத்தை கற்றுக் கொடுக்கிறது என்பதை நம்ம மிகவும் மிகவும் நம்ம என்ன செய்யணுமா, அறிந்து கொள்வதில் நம்ம என்ன செய்யணுமா, ஆர்வம் காட்டணும். அவருடைய பிறப்பு நமக்கு என்ன பாடத்தை கற்றுத்தருகிறது. எப்படி மரியாள் தன்னை ஆண்டவரில் நான் அடிமை, அவருடைய வார்த்தையின்படி எனக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்தாங்களோ, அப்போ இந்த நாளில் அவருடைய பிறப்பை குறித்து ரொம்ப பிரம்மாண்டமாக செலிப்ரேட் பண்ணுற நீங்களும் நானும் அவரிடத்துல நம்ம அர்ப்பணிக்கணும். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையின்படி நான் செய்வதற்கு எனக்கு நீங்கள் பலன் தாங்க. நீங்கள் என் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி உங்களுடைய பிறப்பு இந்த உலகத்திற்கு சமாதானம் தந்ததோ, அதே போல் நான் இருக்கிற இடத்துல உம்முடைய அன்பை குறித்து சொல்லி அநேகருக்கு நான் சமாதானத்தின் செய்தியை சொல்கிற பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு உதவுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவத்தில் நம்ம அடிமை, ஆண்டவரே நான் இந்த வார்த்தையின்படி செய்ய எனக்கு பலன் தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். நம்ம என்ன செய்யணுமா, ஆண்டவருடைய காரியம் அவருடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது அப்படின்னு சொல்லி எவ்வளோ ஒரு அர்ப்பணிப்பு பாருங்க. மரியாள் எவ்வளோ ஒரு அர்ப்பணிப்போடு அந்த பெண்மணி இருந்திருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு சொன்னாங்க, எப்படி நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, நீங்கள் கிருபை பெற்றவள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நீங்களும் நானும் அவருடைய பிறப்பை குறித்து ரொம்ப சந்தோஷமாக இருக்க நீங்கன்னாலும் ஆண்டவர் உங்களே என்ன பார்த்து அப்படி சொல்லி நீங்கள் கிருபை பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லி, அப்போனா நம்முடைய ஜீவம் எப்படி இருக்கணும். இப்போ நம்ம இன்னைக்கு நம்ம செலிப்ரேஷனோட நம்ம நினைக்க வேண்டிய காரியங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு காரியம் என்னது, ஆண்டவரே நான் உமக்கு அடிமை, என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, நீர் நினச்ச பாதி என் வாழ்க்கையில் நீங்கள் எதுனாலும் நீங்கள் நடத்திக்கிங்க அப்படின்னு சொல்லி நம்மை ஒப்பு கொடுக்கணும். ரெண்டாவது காரியம் என்னன்னு சொன்னால், உம்மால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை, உங்கள்கிட்ட எல்லா காரியமும் உம்மால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம அவருடைய பிறப்பின் காரியத்தை செலிப்ரேட் பண்ண நீங்கள் நானும் நினைக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அவர் பெரியவர், அந்த சராசரத்தையும் அவர் படைத்தவர் அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. அவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர், அவர் துதிக்கு பாத்திரர், சோத்திரத்துக்கு பாத்திரர். அடுத்தது என்னென்ன, அவருடைய நற்செய்தி உங்களுக்கு எனக்கு கொடுக்கிறது என்னென்னா, சமாதானத்தை தருகிறவர், ரட்சிப்பை தருகிறவர், பரலோகமே மகிழ்ந்து பாடின ஒரு பாடல், பூமிக்கு சமாதானம் உண்டாவது. அவருடைய பிறப்பு அதே போல் உங்களுடைய வாழ்க்கையின் வாழ்க்கையிலும் சமாதானத்தை தருகிறதாக இருக்க நாம் அவருடைய பிறப்பை எப்பொழுதும் நினைக்கணும். இந்த தேதியில் மாத்திரம் இல்லை, இன்றைக்கு மாத்திரம் இல்லை, நம்ம வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரத்தில் நினைக்க வேண்டியது. ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில் பிறந்திருக்கிறீங்க, அதை நாங்கள் அந்த பிறப்பு எங்களுக்கு கற்றுக் கொடுக்குற பாடத்தை நாங்கள் எப்பொழுதும் மறந்து விடாதபடிக்கு, செலிப்ரேஷனோடு நாங்கள் போய் விடாதபடிக்கு எங்களை நாங்கள் இடத்துல ஒப்பு கொடுத்து, எப்படி மரியாள் ஒப்பு கொடுத்து உம்முடைய பணிக்காக எல்லாம் உமக்குடைய சேவைக்காக தன்னை ஒப்பு கொடுத்தாலும், அவமானத்தின் மத்தியிலும் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, நீ மாத்திரம் இல்லை, ரொம்ப நாளாக மலடியாக இருந்தாங்களே எலிசபெத், அவங்களும் கர்ப்பமாக இருக்காங்கன்னு சொல்லி தான் ஆண்டவர் சொல்லுவாங்க. அது யாருக்கு, மரியாளுக்கு சொல்லுவாங்க, தேவனால் எல்லாம் கூடும் அப்படின்னு சொல்றதுக்கு ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் நடக்கவே இல்லை, இது முடியவே முடியாது, நீங்கள் சோறு விட்டுருப்பீங்க, இது கண்டிப்பாக நடக்கவே போகிறதில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னால், அந்த ஆண்டோடைய பிறப்பு சொல்லித்தரது அவரால் எல்லாமே செய்ய முடியும்னு சொல்லி, அப்போ அந்த பிறப்பினால் அந்த ஆண்டோடைய பிறப்பு எப்படி இத்தனை செய்திகளை தந்ததோ, அந்த செய்திகள் உங்கள் வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்கிறதா, அதை நீங்கள் அநேகருக்கு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி யோசிங்க. அப்படி யோசித்தீங்கன்னு சொன்னால், இந்த கிறிஸ்துமஸ் அல்ல இந்த கிறிஸ்துவின் பிறப்பு என்னது இருக்கும், அதில் ஒரு அர்த்தம் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் அதை உண்மையாக ஏற்றுக்கொள்வீங்கன்னு சொன்னால், அவருடைய பிறப்பு உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையிலும் அர்த்தம் உள்ளதாக இருக்கும். ஜெபம் செய்வோமா. பாவ உலகத்தை மீட்பதற்காக இந்த உலகத்தில் ஆண்டவரே பாலகனாய் நீர் பிறந்ததற்கு அகிந்த வேலையுடைய பாத்திர நன்றியோடு நிற்கும் தகப்பனே. எங்களை மீட்டு கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே இந்த உலகத்திலே நீ கன்னிமரியின் வயிற்றிலே நீ பிறந்து ஆண்டவரே இந்த உலகத்திற்காக ரட்சிப்பதற்காக, இந்த கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுப்பதற்காக இந்த உலகத்திலே வாழ்ந்து ஊழியம் செய்து அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து அநேக நற்காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து சென்ற அன்பின் தகப்பனே, அதை நாங்கள்
படித்து கொண்டிருக்கிறோம். அதை எங்களுடைய வாழ்க்கையிலே அபியாசிப்பதற்கான பலத்தை தாங்க சாமி. உடைய அன்பை வெளிப்படுத்துகிற குணாதிசயங்களை எங்களுக்கு தாங்க. உடைய பிறப்பு சொல்லிக் கொடுத்த பாடங்களை நாங்களும் நற்செய்திகளாக அநேகருக்கு சொல்ல கிருபை செய்யுங்க. உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. நீர் துதிக்கு பாத்திரர். நாங்கள் எங்களை அடிமைகளாக உடைய பாத்திர ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் எடுத்து எங்களை பயன்படுத்துங்க சாமி. நீர் எங்களை கொண்டு என்ன காரியங்களை செய்ய நீர் சித்தமா இருக்கிறீரோ அந்த காரியங்களை செய்ய வேண்டுமா உடைய பாத்திர கெஞ்சி இருக்கிறோம். அதற்கு தடையா இருக்கிற எல்லா பாவங்களையும் எங்களுக்கு நீர் மன்னித்தள்ளுங்க. சாத்தானை அப்புறப்படுத்துங்க. அன்றைய ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உடைய ராஜ்யம் வரப்போகிறது ஆண்டவரே. அதில் நாங்கள் ஒருவரும் கெட்டு போய்விடாதபடிக்கு உடைய நித்திய ராஜ்யத்துல உம்மோடு கூட நித்தியமாய் வாழ அந்த துதிக்கு பாத்திரா இருக்கிற உம்மோடு கூட நாங்கள் இருக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்தல வேண்டுமா. நாங்களுடைய கருத்துல மரியாதை போல கிருபை பெற்றவர்களே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று அழைக்கிற அந்த கூட்டத்தில் இருக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்தல வேண்டுமா. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.